அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட போயிங் ரக ஏர் இந்தியா விமானம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளாகி நம்ம உலகத்துல இருக்கிற அத்தனை பேரையும் வந்து ஒரு சோகத்துல மூழ்கடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லாங்க. ஸோ இந்த ஆக்சிடென்ட்டுக்கான காரணம் என்ன? அதாவது இந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகிறப்போ அந்த 2 என்ஜின்லயும் வந்து பறவைகள் வந்து மோதி இருக்கலாம். ஸோ அந்த மோதன வேகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு அந்த வேகம் வந்து கிடைக்காம போயிருக்கலாம். இல்ல அந்த என்ஜினே வந்து பாத்தீங்கன்னா செயல்படாம போயிருக்கலாம். அந்த பறவை மோதனதுனால அந்த என்ஜின் வந்து டேமேஜ் ஆகி அதனால அந்த டேக் ஆஃப் ஆகக்கூடிய வேகம் குறைஞ்சு, இல்ல அந்த வேகத்தை உந்து செய்யக்கூடிய அந்த என்ஜினே செயல்படாம போயிருந்திருக்கலாம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து அதிகாரிகள் சொல்றாங்க. சரி, இந்த வெடி விபத்து, அதாவது அந்த என்ஜின் வந்து கோளாறாச்சுன்னா அப்படியே கீழே விழுந்துருச்சுன்னா விமானம் வந்து நொறுங்கி இருக்கலாம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சு செதறிச்சு, அப்படியே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு. இதுக்கு ரீசன் என்ன? அந்த வெடிச்சு செதறினதுக்கான காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த போயிங் ரக விமானம் வந்து அகமதாபாத்ல இருந்து லண்டன் வரையும் போகக்கூடிய விமானம். ஸோ இதுக்கு பெட்ரோல், ஒயிட் பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58,000 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணியிருக்காங்க இந்த போயிங் ரக விமானத்துல. ஸோ அதிகப்படியான ஒயிட் பெட்ரோல் இந்த போயிங் ரக விமானத்துல இருந்ததுனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏர் இந்தியா விமானம் கீழே விழுந்த வேகத்திலே வந்து வெடிச்சு செதறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதிக அளவில் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.